கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 27/9/2025 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். Before all your people I will do wonders never before done in any nation in all the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சனிக்கிழமை இந்த காலவேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதுவும் ஆண்டவர் ரொம்ப உறுதியாய் சொல்லுகிறார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை குறித்து இந்த வசனத்தை யாத்திரை 34:10 முழுவதுமாய் வாசிக்கும் பொழுது அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். Then the Lord said, I am making a covenant with you. Before all your people I will do wonders never before done in any nation in all the world. The people you live among will see how awesome is the work that I, the Lord, will do for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமாக செய்கிற மாதிரி செய்வேன்னு சொல்லலை. அற்புதம் என்று தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, அதிசயம் என்று இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிறதான பலகீனத்திலிருந்து, ஒரு வேளை வயிற்று வலி, தலைவலி, சரீரத்தின் பலகீனங்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பலகீனத்திற்காய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தெய்வீக சுகத்தை ஆண்டவர் நமக்கு செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு பெயர் அற்புதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரம் அதிசயம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கிற சில காரியங்கள் தான் அதிசயம். அதாவது ஒரு மனிதனுக்கு கண் பிறவியிலே கண் பார்வை இல்லை, அந்த மனிதனுக்கு ஜெபித்து அந்த கண்களுக்கு பார்வை கிடைக்கிறது என்று சொன்னால் அது அதிசயம். ரெண்டாவது, ஒரு மனிதனால் பிறவி சப்பானி, சிறு வயதிலிருந்தே அவன் நடந்தே பழக்கப்பட்டதில்லை, நடக்க பழகாத மனுஷன், அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஜெபித்து அவன் எழும்பி நடக்கிறான் என்று சொன்னால் அதிசயம். ஒருவேளை சரீரத்தின் உறுப்புகள் அவனுக்கு குறைவாக இருந்திருக்கலாம், அந்த உறுப்புகள் ஜெபித்து அந்த உறுப்புகள் அவனுக்குள்ளே ஆண்டவருடைய கிரியைகளினால் அந்த உறுப்புகள் வளர்ந்திருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது அதிசயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமி எங்கும் செய்யப்படாத ஒரு அதிசயங்களை உன்னோடு கூட இருக்க ஜனங்கள் எல்லாருடைய கண்களும் காணும்படியாக நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வார்த்தையை விசுவாசிப்போம், கர்த்தரை நம்புவோம். ஆண்டவர் தான் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்பதை விசுவாசிக்கிறபடினால் இந்த வார்த்தைகளை என்னோடு கூட சேர்ந்து ஆமோதித்து ஆமேன் என்று சொல்லுங்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடத்தி வந்த விதங்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. He is your praise, He is your God who performed for you those great and awesome wonders you saw with your own eyes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் பெரிய பெரிய காரியங்களை, அதிசயங்களை செய்த நடப்பித்த ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடத்தி வந்தார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவராகத்தான் இருக்கிறார். இதை குறித்து 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில்
தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்கள் நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதில் இருக்கிற ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமை விளங்க செய்து, and to perform great and awesome wonders by driving out nations and their gods from before your people whom you redeemed from Egypt. சங்கீதம் 77:14 சொல்கிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். You are the God who performs miracles. You display your power among the people. சங்கீதம் 72:18 சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். Praise be to the Lord God, the God of Israel, who alone does marvelous deeds. 136 சங்கீதத்தில் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. To him who alone does great wonders, his love endures forever. இயேசு பிறப்பதற்கு சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு கிறிஸ்து பிறப்பை குறித்து அவருடைய நாமத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாருங்க, அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய நாமத்தை குறித்து நான் நேற்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். அந்த வசனங்களில் இயேசு என்கிற ஒரு பெயர் மாத்திரம் தேவனுக்கு இல்லை. வேதத்தில் 272 பெயர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பெயர் அதிசயமானவர். ஆண்டவருடைய பெயரே அதிசயம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. அவருடைய நாம அதிசயம் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 17-18 அவருடைய நாமத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். மனோவா என்கிற மனிதனிடத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாய் ஒரு குமாரனை அவளுக்கு கொடுக்க போகிறதை குறித்து தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த சொல்லும் பொழுது அந்த மனோவா, ஆண்டவரே அவனை எப்படி வளர்க்கணும், இன்னொரு தடவை வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு முன்பதாய் வந்து பிறக்க போகிற பிள்ளையை குறித்து சொல்லும் பொழுது இதெல்லாவற்றையும் சொல்லி முடித்தவுடன் அந்த மனோவா கர்த்தருடைய தூதனை பார்த்து கேட்குறாரு, இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கல்ல, நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அப்போ என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? அந்த வசனத்தையும் சொல்லிட்டு நான் படிக்கிறேன். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதன் நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். தென் மனோவா inquired of the angel of the Lord, what is your name, so that we may honor you when your word comes true. அதற்கு கர்த்தருடைய தூதன் என்ன தெரியுமா சொல்கிறாரு? என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். He replied, why do you ask my name? It's beyond understanding. பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை இந்த புதிய நாளில் கேட்கிறவங்க ஒவ்வொரு பார்த்து சொல்கிறேன், அவருடைய நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர் உங்களுடைய வாழ்க்கையில் சாதாரண காரியத்தை செய்ய மாட்டார், அசாதாரணமான காரியத்தை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்வார் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அவர் அற்புதங்களையும் செய்வார். அற்புதங்களுக்கு மேலாக அதிசயங்களையும் நடப்பிக்கிற ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடப்பதாக, சரீரத்தில் அதிசயங்கள் நடப்பதாக, குடும்ப வாழ்க்கையில் அதிசயங்கள் நடப்பதாக, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடப்பதாக, உங்களுடைய தொழில் துறையில் அதிசயங்கள் நடப்பதாக, எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியங்கள்
அதிசயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதாக என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பரமபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசுகிற வார்த்தை அதிசயமானவர். நான் அதிசயமானவர், நான் அதிசயமானவைகளை செய்வேன் என்று சொல்கிறீங்க. கர்த்தாவே, இப்பொழுதே இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஆமோதிக்கிற அது யாராக இருந்தாலும் சரி, அது சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்கள் யாராக இருந்தாலும் சரி, ஹூ எவர் தே மே பி, இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடைபெறுவதாக. நீண்ட நாட்கள் தடைப்பட்டிருக்கிற காரியங்களின் மேல் அதிசயங்கள் நடைபெறுவதாக. அரசாங்கத்தினால் தடைப்பட்டிருக்கிற காரியங்களின் மேல் அதிசயம் நடைபெறுவதாக. ஹல்லேலூயா. அவருடைய குடும்பத்தினுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அதிசயம் நடைபெறுவதாக. தொழில் துறையில் அதிசயங்களை எதிர்பார்த்திருந்தால் அதிசயங்கள் நடைபெறுவதாக. ஒருவேளை கவர்மெண்ட்டுடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும் என்று அந்த அதிசயத்தை எதிர்பார்த்திருந்தால் அதிசயங்கள் நடைபெறுவதாக. எங்களுக்கு இதை தவிர நம்புவதற்கு வேறு மார்க்கமில்லை, வேறு வழி இல்லை. இயேசுவே, உம்மை நம்புகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த ஜெபத்தை யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து சொல்லுகிறார்களோ அத்தனை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளமாய் தாராளமாய் நடைபெறுவதாக. அதிசயங்களை நடப்பிக்கிறவர், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நடப்பிக்கிறேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. இன்றைக்கே இந்த புதிய நாளிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே காணப்பண்ண பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 93453533730. May Jesus bless you all. Amen.